விசேஷ ஊழியக்காரங்களுக்காக ஜெபி, மிஷனரிகளுக்காக ஜெபி, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும், அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்யணும். அதுக்காக தேவசனத்தை கூட ஜெபிப்போம். அது நம்ம கேள்விப்படணும். கேள்விப்படம் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல தேவனாய கர்த்தர் நம்மளுக்கு யூடியூப் மூலமா போயிட்டு நம்ம இங்கேயும் ஆண்டவராய்க்கு பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம இந்த சுவிசேஷ ஊழியர்களையும் பரிசுத்தப்படுத்தணும். அவங்களும் கர்த்தருக்கு பயந்து சாட்சியா ஊழியத்தை செய்யணும். அது மாத்திரம் இல்ல, மிஷனரிகளுக்கு மூலமா கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்யணும். அவங்க செல்லுற இடம்லாம் கட்டளை வல்லமை வெளிப்படணும். ஆதி அப்போஸ்தலர்களுக்காக செய்த அற்புத அடையாளங்களே மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ரசிக்கப்பட்டாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் ரசிக்கப்பட்டாங்க. அது மாதிரி சுவிசேஷ ஊழியர் தான் அது யோனாலாம். அவங்களுக்கு 1,20,000 மக்களை கத்த ரட்சித்தார். ரட்சிப்பு கேட்ட வழியை என்ன செஞ்சாங்க, இயேசுப்பா அவங்களை கொண்டு போய் வெளிப்படுத்துறாங்க. அவர் கண்டிச்சு அந்த பார்த்து வச்சுருந்தாங்க, போதிச்சாரு. 40 நாள் இருக்குது, அதுக்கு நினைவுப்பட்ட நினைச்சியோ அழிக்கப்படணும்னு அவங்க சொன்னாங்க தீர்க்கதரிசனம் மூலமா. அதனால மக்கள் மனம் திருப்பி என்ன செஞ்சாங்க, தேவ சமத்துல முழங்க உபவாசம் போட்டு ஜெபிச்சாங்க. 3 நாள் தண்ணியே குடிக்கல, ஆடு மாடு கூட தண்ணி குடிக்காம தேவ சமத்துல விழுந்து கிடந்தாங்க. ஆண்டவர் மனம் மாறி அவங்களை ரட்சித்தாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் ரட்சித்தாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க நம்ம அப்படிதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே எல்லா மக்களையும் ரட்சிங்கப்பா, அந்த எழுப்புகளை பார்க்கணும். ஆண்டவரே கர்த்தாவே மிஷன் ஊழியக்காரங்களை ஆசிரியப்பா, எனக்கு பயன்படுத்துங்கப்பா. உங்களுக்கு பயன்பட பயத்தோடு ஊழிச்சு தரப்பனே மிஷனர்களுக்கு பயன்படுத்துங்க. எந்த ஒரு மனுஷனுக்கு வல்லமைக்கும் மிஷனருக்கு பயப்படக்கூடாது. இன்னைக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, வேறுமே கர்த்தரை முன்னெச்சு போகும்போது அவங்க எவனும் பிரச்சனை பண்ண முடியாது. எங்கிட்ட நல்ல ஜெபத்தோடு போகணும். கண்டிப்பா அவங்க யாரு ஆண்டருக்கு விரோதமான காரியங்கள் எவன் செய்தாலும் கர்த்தர் சொல்லும் போது அவங்க ஏசப்பாக்கு முன்னால் வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு எந்த பவரும் கிடையாது. அதனால நீங்க ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏசப்பா, நீங்க இந்த ஜெப குறிப்புக்காய் நன்றி ஏசப்பா. இந்த நல்ல வேலைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த சமூகத்துல தாழ்த்துக்கையில் வச்சாவே ஏசப்பா, என் தகப்பனை 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கள் கூடினாலும் ஏசப்பா அங்க ஏசப்பா என் தகப்பனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தெய்வமே அப்பா, இந்த வேலையில கூட ராஜாவே அப்பா சுவிசேஷ ஊழியர்களுக்காகவும் மிஷனமார்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. என் தகப்பனை சுவிசேஷ ஊழியர்களும் மிஷனமார்களே ஏசப்பா, உங்க பாதத்துல அதிக நேரம் செலவு பண்ண செய்ய ராஜாவே அப்பா. இந்த தகப்பனை ஆவிக்கிற வாழ்க்கையில ஏசப்பா ஸ்ட்ராங்கா நிற்க செய்ய ராஜாவே அப்பா. அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும் ராஜாவே ஏசப்பா. அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ ராஜாவே அப்பா, அவங்களுடைய வல்லமை வெளிப்படணும் ராஜாவே அப்பா. அவங்க சுவிசேஷமாய் சொல்லுகிற அந்த கிராமங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் மனம் திரும்பப்படணும் ராஜாவே ஏசப்பா. நீங்க ஜனங்களை விடுதலை செய்யப்பா, பாவ கட்டுகள்ல இருந்து ஏசப்பா, உலக இச்சையான காரியங்களை விடுதலை செய்யப்பா. குமாரன் விடுதலை செய்தால் மெய்யாகவே அவர்கள் விடுதலை ஆவார்கள் ராஜாவே ஏசப்பா. ஊழியத்துல ஒரு அற்புதத்தை அதிசயத்தை ஏசப்பா காண செய்யுங்க ராஜாவே.